ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கவனிங்க. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியாக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வருது அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ஓகே, கவனிச்சா தான் உங்களால் அந்த பர்டிகுலர் கான்செப்டை எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ரைட்? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அது நடக்க வேண்டும் என்று இருந்தால், அதாவது தூய தமிழ் எழுதி வச்சுருக்கேன். வழக்கு தமிழில் சொன்னோம் அப்படின்னா, அது நடக்கணும் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கணும்னு இருந்திருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது? நீங்கள் என்ன இன்சிடெண்ட்டை வேணாலும் அங்கே என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லாட்டரி டிக்கெட் உனக்கு விழுகுன்னு இருந்திருந்தால் விழுந்திருக்கும். லாட்டரி டிக்கெட் உனக்கு விழுகுன்னு இருந்தால் விழுகும். என்ன ஆகுது? டென்ஸ் அப்படியே மாறுது பாருங்கள். அப்போது பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் என்ன டோனில் சொல்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் சென்டென்சஸ் மாறிட்டே வரும். சரிங்களா? ஆனால் இது அப்ளிகபிள் தான். பாஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள், ஃப்யூச்சருக்கும் அப்ளிகபிள், ப்ரெசண்ட்டுக்கும் அப்ளிகபிள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? சரி, இந்த மாதிரியான திங்ஸை நாம் ஜென்ரலாகவும் சொல்லலாம், இல்லாட்டி அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம். பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக சொல்கிறதுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் வச்சுருக்கோம். அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதையே நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ரைட், பாருங்கள். அது நடக்க வேண்டும் என்று இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், மழை வர வேணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, எழுதுகிறேன். மழை வர வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்ம சொல்லுவோம், மழை வரணும்னா கண்டிப்பாக வரும்டா. யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அந்த இன்சிடெண்ட்டை யாருமே என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவோ ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இன்னெவிட்டபிள், கண்டிப்பாக அது நடக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம இந்த சென்டென்சஸை சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், பாருங்கள். மழை வர வேண்டும் என்று இருந்தால், தாள்னு முடியுது. இப்போ தாள்னு முடிஞ்சாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். தாள், வந்தால், போனால் அப்படின்னாலே என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போயிடணும். வெரி குட், கண்டிஷனல்ஸ். அப்போது இஃப் அப்படிங்கிற வார்த்தையும் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இஃப் இட்ஸ், ஓகே, இட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி, அவ்வளோதான், இதோடு நிறுத்திக்க வேண்டியதான். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி, அது அப்படி ஆக வேண்டும் என்று இருந்தால், அப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அப்படி ஆக வேண்டும் என்று இருந்திருந்தா, அது நடக்கணும்னு இருந்திருந்தா அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இஃப் இட் வாஸ் மென்ட் டு பி அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இது ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். நிறைய இருக்குது, வேறு மாதிரி கூட சொல்லலாம். அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த இடத்துல அவங்க அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ தே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே போட்டு சொன்னோம் அப்படின்னா பலருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், எப்போ அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இஃப் இட் இஸ் மென்ட் டு பி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் அப்படிங்கிற அந்த மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் பதிலாக இதையே ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்போக்கனை பொறுத்த வரைக்கும் எது ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி, ஈஸியாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கோ அதைத்தான் சூஸ் பண்ணி பேசணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸெல்லாம் எடுத்து போட்டு ஐயோ இது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச பழகுனீங்கன்னா நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க லாங்குவேஜ். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் பொழுது எது ஈஸியாக இருக்கோ, எந்தெந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியாக இருக்கோ நம்மளோட ஐடியாஸை டெலிவர் பண்ணுறதுக்கு அதைத்தான் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களால் என்னால் கொஞ்சம் சகஜமாக பேச முடியுது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி, இஃப் இட் வாஸ் மென்ட் டு பி இருக்கட்டும். ஒன்று ப்ரெசண்ட்டுக்கு, இன்னொன்று பாஸ்ட்டுக்கு. மழை வர வேண்டும் என்று இருந்தால் ப்ரெசண்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக வரும். டெஃபினெட்லி இட் வில் ரெயின். நான் இட் வில் ரெயின் மட்டும் எழுதுகிறேன். டெஃபினெட்லி போடுறதுனால போட்டுக்கலாம், சர்டன்லி போடுறதுனால போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இட் வில் ரெயின். மழை வர வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக வரும்.
ஓகே. இஃப் இட் வாஸ் மென்ட் டு பி, மழை வர வேணும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். பாருங்க, இட் would have rained. மேக்ஸிமம் இட் would have அப்படிங்கிற கான்செப்டில் தான் வரும். சரிங்களா? ஓகே. ஏன்னா நடந்திருக்கும், வந்திருக்கும், போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான சவுண்டுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான மீனிங்கை கொடுக்கக்கூடியதுக்கு நாம் இங்கிலீஷில் வச்சுருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, would have ப்ளஸ் V3 தான் வச்சுருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான திங்ஸ். ஆனால் இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் தானே சொல்லி கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிருக்க அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பின்னாடி வர சென்டென்ஸ் மட்டும் இணைச்சிட்டு வந்தாலே போதும். இதோட ஸ்ட்ரக்சர் இப்போ என்னன்னு சொல்லுங்கள். ஃபார்முலா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இதோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அட்ஜெக்டிவ் கிளாஸ். இது என்னது? அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸை போட்டுக்கிட்டு அதற்கடுத்து நமக்கு என்ன வேணும்? ஒரு மெயின் கிளாஸ் வேணும். சரிங்களா? அட்ஜெக்டிவ் கிளாஸ் இங்கே ஏசின்னு போடுறேன். சரிங்களா? அட்ஜெக்டிவ் கிளாஸ் கூட நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் வேணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த ஃபார்முலாவில் சென்டென்ஸ் உட்கார வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்டென்சஸ் வந்துடும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை மிக்ஸ் பண்ணி தான் வரும். நம்ம ஆல்ரெடி தான் படிச்சிருக்கோமே. இஃப் கிளாஸ் கூட ப்ரெசென்ட் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஃபியூச்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதை தான் என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், மேக்ஸிமம் நாம் என்ன ரூல்ஸ் எல்லாமே இந்த கிளாஸஸில் படிச்சுட்டு வந்தோமோ, அதாவது இஃப் கிளாஸில் படிச்சுட்டு வந்தோமோ, அதே ரூல் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகுது. இவ்வளோ தாங்க. லாங்குவேஜோட அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், வாங்க. உனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று இருந்தால், ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், உனக்கு அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்கள்? கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும் அப்படின்றது. அப்போ இது ஃப்யூச்சர் டென்ஸில் வரக்கூடிய சென்டென்ஸ். அப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் இருக்குன்னா அதற்கூட வரக்கூடிய அந்த இஃப் கண்டிஷனல்ஸ் எந்த மாதிரியான வேர்ப் எடுத்துக்கிட்டு வரணும், என்ன மாதிரியான டென்ஸில் வரணும் சொல்லுங்கள்? வெரி குட், ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். அப்படி எழுதிடலாம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நான் உங்களுக்கு என்ன ஃப்ரேஸ் சொல்லி கொடுத்தோம் அதை எழுதிட வேண்டியதுதான். ஓகே, பாருங்கள். இஃப் இட்ஸ் meant to be, கமா, ஓகே, அது நடக்கணும்னு இருந்தால் எது? இது. ஓகே, அது உனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஓகே, சர்டைன்லி அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? டெஃபினெட்லின்னு போடலாம், சர்டைன்லி போடலாம். ஓகே, நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும். யூ வில் கெட் இட். அவ்வளோதான். பாருங்கள், இஃப் இட் இஸ் meant to be, definitely you will get it. If it is meant to be, certainly you will get it. Okay, don't worry about it. Okay, past is past. If it is meant to be, definitely you will get it. விடு, போனது போகட்டும். ஓகே, கடந்த காலம் மாதிரி இருக்கட்டும், போனது போய் தொலைட்டும். உனக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரைட், அடுத்து பாருங்கள். அவன் அங்கு போக வேண்டும் என்று இருந்தால் அங்கு போவான். அவன் துபாய்க்கு போகணுன்னு அவனுக்கு எழுதியிருந்தா அவன் துபாய்க்கு போவான். அவன் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணுன்னு இருந்தால் அடுத்த சென்டென்ஸ் வருது பாருங்கள். அந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்னு இருந்தால் செய்வான். புரியுதுங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டெஸ்டினி சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரைட், வாங்க. அவன் அங்கு போக வேண்டும் என்று இருந்தால் அங்கு போவான். ரொம்ப சிம்பிள். இஃப் இட்ஸ் meant to be, அவ்வளோதான். சேம், மாற்றவே வேண்டாம், அப்படியே வாங்க, ஒரே ஃப்ளோவில் வாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் meant to be, அவன் அங்கு போவான். ஓகே, he will go there. முடிஞ்சு போச்சு. இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இடம் தான், அது பின்னாடி வரக்கூடிய இந்த மெயின் கிளாஸ். அதில் தான் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். முன்னாடி இருக்கிறது காமன். ஓகே, இஃப் இட் இஸ் meant to be, he will go there. இஃப் இட் இஸ் meant to be, he will go there. இப்படித்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படித்தான் உனக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் அது எழுதிடலாம் வாங்க. இஃப் இட்ஸ் meant to be, இஃப் இட் இஸ் meant to be, அப்படித்தான் அது உனக்கு நடக்கும். ஓகே, நீ பாருங்க. இட் வில் happen to you, உனக்கு தான் நடக்கும்னு எழுதியிருக்கும். அப்படித்தான் அது உனக்கு நடக்கும். இட் வில் happen to you in such a way. அவ்வளோதான். இன் such a way, அப்படித்தான், அந்த வழியில் தான், அந்த மாதிரி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம். பாருங்கள், இஃப் இட் இஸ் meant to be, it will happen to you in such a way. If it is meant to be, it will happen to you in such a way. Simple. அவளுக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது கிடைக்கும். ஓகே, பாருங்க. இஃப்
it's meant to be, if it's meant to be, she will get the job. அந்த வேலை கிடைக்கும். she will get the job, she will get that job, எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்க, if it is meant to be, she will get that job, if it is meant to be, she will get the job, எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இது என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போது ரொம்ப உங்களுக்கு சப்பையாக தான் தெரியும், ஆட இவ்வளோதானா அப்படின்ட்டு. அப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ChatGPT எடுக்க தேவை கிடையாது. நீங்களே யோசிங்க ஏதோ ஒன்று, அதை யோசிச்சுட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை போட்டுட்டு பின்னாடி வர மெயின் கிளாஸ் மட்டும் கரெக்டாக என்ன கான்செப்ட் சொல்ல வரீங்களோ அதை சொன்னால் வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்டில் இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட் டென்ஸ் கூட பார்த்துக்கலாம். அதாவதுங்க, இஃப் கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போதே பாஸ்ட் வந்தாலும் ஹேடு வந்தாலும் அந்த பக்கம் உடா ப்ளஸ் V3 இல்லாட்டி ஹேவ் ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம மேட்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும், நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க. அந்த வண்டியைத்தான் வாங்க வேண்டும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அதை வாங்கியிருப்பேன். அதைத்தான் நான் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நான் வாங்கணும்னு இல்லை, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் தான் நடக்கணும்னு இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அது நடக்கணுன்றது தான் கண்டிப்பாக நடந்திருக்கும், ஆனால் நடக்கலையே, அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், அந்த வண்டியைத்தான் நான் வாங்க வேண்டும் என்று இருந்திருந்தால், இஃப் it was meant to be, okay, if it was meant to be, கண்டிப்பாக நான் அதை வாங்கியிருப்பேன். அந்த பைக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, I would have bought the bike, அந்த பைக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, பாருங்க, if it was meant to be, I would have bought that bike. if it was meant to be, I would have bought the bike. எது சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. புரியுதுங்களா? ரைட். ஏன் இங்கே உடா போட்டிருக்கோம்? அந்த செயலை நான் செய்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அவங்க தான் இந்த வீட்டில் வசிக்கணும்னு இருந்திருந்தா, இந்த வீட்டில் அவங்க தான் ஸ்டே பண்ணணும்னு இருந்திருந்தா, பாஸ்டில் இருந்திருந்தா, அப்படியே கண்டிப்பாக அவங்க தான் வசிச்சிருக்கணும். ஆனால் அவங்க வசிக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க தான் இந்த வீட்டில் வாழணும்னு கிடையாது. புரியுதுங்களா? ரைட். ஃபஸ்ட்டு அதை எழுதிடுவோம். ஓகே, இஃப் இட் வாஸ் meant to be, ஓகே, if it was meant to be, அவங்க தான் வசித்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உறுதித்தன்மை பற்றி பேசுகிறோம், கன்ஃபர்மிட்டியை பற்றி பேசுகிறோம். அப்போது பாருங்கள், they must have, அவ்வளோதான், they must have lived in this house. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், if it was meant to be, they must have lived in this house. if it was meant to be, they must have lived in this house. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன் must have யூஸ் பண்ணியிருக்கோம்? 100% அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்திருக்கணும் அப்படிங்கிற உறுதித்தன்மையோட சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட். நீ தான் உனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் நீ பாதுகாத்திருப்பாய். நீ தான் உன் ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணிருந்தா நீ பண்ணியிருப்ப. ஆனால் அது கிடையாது, வேற ஒருத்தவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருந்திருக்கு, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், if it was meant to be, if it was meant to be, நீ பாதுகாத்திருப்பாய். ஓகே, பாருங்க, you would have protected, okay, you would have protected your family. ஓகே, if it was meant to be, you would have protected your family. நீ தான் உன் குடும்பத்தை காப்பாற்றுன்னு இருந்தால் கண்டிப்பாக நீ காப்பாற்றிருப்ப. சேவ் பண்ணியிருப்பேன்னு சொன்னாலும் you would have saved your family. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். அவன் அந்த ஊரில் தான் பிறக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அவன் அங்கு பிறந்திருக்க வேண்டும். மேலே சொன்ன எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை பற்றி பேசியிருக்கோம். பாருங்கள், வாங்கி இருக்க வேண்டும், வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அடுத்து என்ன? வசித்தல், ஸ்டே பண்ணுறது ஒரு ஆக்ஷன். பாதுகாத்தல், ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு ஆக்ஷன். அவன் அங்கு பிறந்திருக்க வேண்டும், பிறத்தல் அப்படிங்கிறது ஆக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? பிறப்பித்தல் ஒரு ஆக்ஷன். டெலிவரி பண்ணுறாங்களா அம்மா வந்து நம்மளைய பிரசவிக்கிறது ஒரு ஆக்ஷன். ஆனால் நாம் பிறக்கிறது என்ன கிடையாது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டாக அதை வச்சுக்கணுமோ தவிர அதை வந்து நம்ம ஒரு இந்த இடத்துல வேர்பை யூஸ் பண்ணோம்னா மீனிங் வராது. சரிங்களா? சரி வாங்க, எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். வழக்கம் போல், இஃப் இட் வாஸ் meant to be,
இஃப் இட் வாஸ் meant டு பி, அவன் அங்குதான் பிறந்திருக்க வேண்டும். பாருங்க, he must have been born. ஓகே, he must have been born. இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பான் அப்படிங்கிறது இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டேட்டாக இல்லாட்டியும் கூட நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பான் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு V3ஆவே சொல்லிட்டோம், அவ்வளோதான். பாருங்க, he must have been born எங்கே, அங்கே தானே, தேர். புரியுதுங்களா? மேக்ஸிமம் இந்த பீனுக்கு அடுத்து ஒரு லொக்கேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அந்த இடத்துல இருந்தோம் நிலைமைன்னு சொல்லிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா he must have been born தான் இருக்குது, அதனால் வேர்பாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போது எல்லா இடத்துலையுமே நம்ம வேர்பு தான் போட்டிருக்கோம். ஓகே, நான் வேறு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம்னு நினச்சேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்டை மட்டும் சொல்லலாம்னு எழுதலாம்னு நினச்சேன். பான் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், V3 போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரி பாருங்கள், இஃப் இட் வாஸ் meant டு பி, he must have been born there. அவன் அங்கே தான் பிறந்திருக்கணும்னு எழுதியிருந்தால் அங்கே தான் கண்டிப்பாக பிறந்திருக்கணும். ஏன் இங்கே பிறந்தான், ஏன் இங்கே பிறந்தான்? அவன் அங்கே போகணுன்னா அங்கே தான் போயிருக்கணும், ஏன் இங்கே வந்தான்? சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, இஃப் இட் வாஸ் meant டு பி, he must have been born there. he must have been born there. சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, அவனும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டைமுக்கு உங்களை டான் வந்து ரீச் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற, அது வரைக்கும் இந்த டாபிக் என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப 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 சொல்லி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.